அழகிய கடற்கரையில் அஸ்தமனம் கதிரவனுக்கு மட்டுமல்ல, அலையொதுங்கும் கரையில் என் மனமுருகும் சம்பவம். உயிரொன்றின் முடிவுரை எது? கடல் மாதாவே, எங்களை எல்லாம் ரசித்து பாதுகாக்கிற பரமண்டல பிதாவே, இன்னைக்காவது கடலுக்கு போய் ஆதாயத்தோட வர்றதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். என்னங்க, சாப்பாடும் தண்ணியும் தோணியில வச்சிருக்கேங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. கடல் மாதா நிச்சயம் நமக்கு வஞ்சனை செய்ய மாட்டாங்க. கடல் மாதா நமக்கு வஞ்சனை செய்ய மாட்டா பிலோமினா. ஆனா நமக்கு வஞ்சனை செய்யறதுக்குன்னே சில பேர் இருக்கானுங்களே. எல்லாத்தையும் கடல் மாதா பார்த்துப்பாங்க. பிலோமினா, நீ போற வழியில பாதிர கொஞ்சம் பார்த்துட்டு போ. எதுக்குங்க? 2 நாளா படகு வாடகை கொடுக்கல. இன்னைக்காவது வலையில மீன் விழுந்துருச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டு தருவேன்னு சொல்லிட்டு போ. என்ன, இன்னைக்கு உங்களுக்கு மீன் கிடைக்குங்க. பிலோமினா, லூக்கஸ் தானே ஆலோசிச்சு பார்த்துட்டு நான் வரேன். பிலோமினா போயிட்டாங்க. உன் தங்கச்சி கால் கொலுசு தங்கத்திலேயே செயின் செஞ்சு போடுறேன். ஆனா நீ மட்டும் என்னோட. பொம்பளைங்களை கண்டா பேயா அலையறாங்க. சுனாமி வந்தும் தப்பிட்டானே. என்ன சொல்லியும் அசிய மாட்டேங்கிறானே. இந்த எண்டனியோட வசியத்துல சிக்காத கும்பலை இந்த ஊர்ல நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? பாக்குறேன். காலையில என்ன இந்த பக்கம்? காலையில அவரை அனுப்பிட்டு இப்பதான் வர ஃபாதர். அப்படியா? 3 நாளா மீன் எதுவுமே கிடைக்கல. கோழியும் கட்ட முடியாம போச்சு. அவர் சொல்லுது. பரவாயில்ல பிலோமினா, கடல்ல பெரிய பெரிய மீன்லாம் சின்ன மீனை சாப்பிடுறதுங்க. தரையிலையும் அப்படித்தான். பெரிய பெரிய பணக்கான மீன்க கூலிக்கு பழக வாங்கி தொழில் செய்வங்கள சாப்பிட்றாங்க. என்ன ஃபாதர் சொல்றீங்க? இந்த தரையில இருக்க மீன்கள் எல்லாம் காப்பாற்றத்தான் நாங்க குறைஞ்ச கூலிக்கு படகை கொடுத்து உதவி செஞ்சுட்டு வரோம். நீ கூலி கிடைக்கணும்னு கொண்டாந்து கொடுங்க. அப்ப சார் நான் வரேன் ஃபாதர். வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும். சோத்திரம் ஃபாதர்.
இன்னைக்கு மீன் இவ்வளவு கம்மியா இருக்கு. ஆமா பிலோமினா, இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் தான் கிடைச்சது. என்ன செய்யறது? நான் ஃபாதர் கிட்ட போனேங்க. அவர் சொன்னார் காசு கிடைக்கும் போது கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. ரசிகா, நீ கேட்டதை உனக்கு என்னைக்கும் வாங்கி கொடுக்க முடியலம்மா. கடல் மாதா என்னைக்கு தர்றாங்களோ நான் அன்னைக்கு கண்டிப்பா உனக்கு வாங்கி தருவேன். எனக்காக கவலைப்படாதீங்க தான், கிடைக்கும் போது வாங்கி தந்தா போதும். நீங்க கிடைக்கிற நேரம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. மூஞ்சும் மோர கட்டையும். என்ன சொல்ற பிலோமினா? ஆமாங்க, நீங்க தொழிலுக்கு போகும்போது நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருந்தது ஆண்டனி கேட்டுட்டு காலுக்கு கொலுசு என்ன கழுத்துக்கு தங்க சங்கிலியே போடுறேன்றான். என்ன பண்றது பிலோமினா? நான் அவனுக்கு கடன்பட்டோம் இல்ல, அவன் இதையும் சொல்லுவான் இதுக்கு மேலையும் சொல்லுவான். முதல்ல காசு கிடைச்சோன்னு அவன் கடனை எப்படியாவது கொடுத்துடணுங்க. ஆமா, நம்ம மூதுல இருக்கிறப்போ எவ்வளவு செல்வாக்கோட இருந்தோம். சுனாமி மட்டும் வராம இருந்திருந்தா நாம அங்கேயே இருந்திருக்கலாம். நான் அங்க இருக்கிறப்போ எத்தனை பேரே காசு கொடுத்துருப்பேன். இப்ப பாரு, நானே இங்க கடன்காரனா அல்லல் பட வேண்டியதா இருக்கு. அத்தா, பழசெல்லாம் பேசி என்ன பிரயோசனம்? அப்போ நீ எதை கேட்டாலும் உடனே வாங்கி தருவாரு. ரசிகா, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை முடிச்சுக்கிறது தான் எனக்கு நிம்மதி. ஏத்தா, இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அவசரமே உனக்கு தெரியாது. இந்த ஊர் வாழ விடாது, சாகவும் விடாது நிம்மதியா. சரி சரி சரி, வாங்க பேசிட்டே போகலாம். ஆம்லெட் போட்டோம். சரிங்க அண்ணாச்சி, அந்த பிலோமினா மாதிரி தான் ஜான்சி இன்னமா பிகு பண்ண விட்டாமா காலடியில் போட்டோம்ல. ஜான்சி கூட எனக்கு பெருசா தெரியல. பிலோமினா ரொம்ப அழகாவே இருக்கா. நம்ம தோனிய வாடகைக்கு எடுக்காம இருக்கான்ல, யாரு? பீட்டர். அவனை ஒரு வழி பண்ணணும். பாருங்க அந்தோனி அண்ணே, எல்லாத்துக்கும் அந்த ஃபாதர் தான் காரணம். நம்ம கொடுக்குற கூலியை விட குறைஞ்ச கூலிக்கு படகுகளை கொடுக்குறாரே. சரியா சொன்ன டக்ளஸ். ஒண்ணு நம்ம வாடகையை குறைக்கணும், இல்லைன்னா பாதரொட்டு படகுகளை இல்லாம பண்ணணும். இதுக்கு நீ ஒரு நல்ல வழி பண்ணு. அந்த ஃபாதர்கிட்ட படகெல்லாம் அழிச்சுட்டா போச்சு. அப்படியெல்லாம் செஞ்சு விடாதீங்கப்பா. ஏன்னா ஊரு சனங்க நம்ம மேல பெரிய பழிய போட்டுருவாங்க. நம்ம எதை செய்யறோமோ அது மற்றவங்க நம்புற மாதிரி செய்யணும். அண்ணே, அந்த சிமியோன்ட்டு படகுல ஓட்டையை போட்டு நடு கடல்ல மூழ்கி அடிச்சாம அந்த மாதிரி செஞ்சிருவோமா? அதுக்கப்புறம் தானே ஜான்சி நம்ம வலிக்கே வந்தான். இன்னமும் ஜான்சிக்கு தரேன்னு சொன்னீங்களே, என்னது? ஆமா, மறந்தே போச்சு. நல்லா 1/2 கிலோ மீனா கொஞ்சம் கொண்டு போய் கொடு. இப்போ நான் வரட்டா? ஐயா, ஆம்லெட் மட்டும் போதுங்களையா, கோழியும் பொறிக்கட்டுமாய்யா? அடே, இந்த ஆம்லெட் எங்கடா? நான் கோழியை பொறிச்சு எடுத்துட்டு வா, அந்த மத்த பொத்தலாம் எடுத்துட்டு வா. போ. சரிங்க. இதோட பெரிய ரோதனையா போச்சு. கடல்ல சாப்பிட்றியா? கடல் பொரிச்ச கடலையும் பற்றி போயிட்டாங்க. எனக்கு தான் இந்த மிக்சர் வாங்கினேன். வெயில் பாரு, மண்டே சாப்பிடு நீ சாப்பிடு. அது இல்லை, நீ எந்த நாள் ஏன் லேட் ஆகி வர?
இந்த மீன் பிடிக்க போன போட்டை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரிலே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குது. கொலையில் நிற்கிறேன், போகிறேன் வரையெல்லாம் என்னை கேனைய மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான். இல்லை ஜோன், இன்னைக்கு நிறைய உடுப்பு கழுவ இருந்துச்சு, அதான் ஜோ இவ்வளோ நேரம். கடமையில் கண்ணா இருக்கிறது நல்லது தான், ஆனால் காக்க வைக்கிறது தான் சரியில்லை. நான் எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னு அவ்வளோத்தையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த அந்தோணி. பெரிய கலெக்டர் வேலை தானே செய்கிறீங்க, அந்த மனுஷங்கிட்ட எப்படி வேலை செய்கிறீங்களோ தெரியும். சரியான பொம்பளை பொறுக்கி தானே. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த சிமியோன் மாமா செத்ததுக்கு பிறகு அந்த ஜான்சி அக்காவோட சேர்ந்து அந்தனி போடுற ஊத்து ஊருக்கே தெரியும். உனக்கும் அந்த விஷயம் தெரியுமா? ஜான்சி புருஷன் சிமியோனை சாகடிச்சதும் அவன் தான். சாகடிச்சானா? அதெல்லாம் நீ தெரிஞ்சு என்ன போகுது? அந்த சிமியோன் படகை ஓட்ட போட்டு அதை நடு கடல்ல மூழ்கடிக்க சொன்னதும் அவன் தான். அவன் செய்கிற சங்கதியெல்லாம் கேட்டா உடம்பு புல்ல அரிக்கும். அவன் ஒரு ஈவு இறக்கொள்ளாத நாய் நாய் அவன். மற்றவங்க குடும்பம் கெடுக்கிறவனுக்கு கடவுள் தண்டனை கட்டாயம் கொடுப்பார். மற்ற குடும்பங்க கதையை விடு, அவனுக்கு உங்க அக்கா மேல ஒரு வெறி. உங்க அக்கா தைரியசாலி தான். என்ன சொல்றீங்க? உள்ளதான் சொல்றேன். நேற்று ராத்திரி முழுக்க உங்க அக்காவை பத்தி தான் பேச்சு. தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிஜமா வஜோ? ஆமா, அவன் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கானுங்களே. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சரி சரி, நம்ம விஷயத்தை பத்தி உங்க அக்கா தாண்டி சொல்லிட்டியா? இல்லை ஜோன், அத்தானுக்கு வர வர வலையில மீன் படுறதே இல்லை. இந்த கஷ்டத்துல போய் நான் எப்படி சொல்ல சொல்லுவேன்? அப்ப நானே வந்து சொல்லிட்டுமா? ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? இல்ல, எல்லாம் உங்க குடும்ப நன்மைக்காக தான். எதுவும் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால தானே தடி எடுத்ததெல்லாம் சண்டியன் ஆகிறான். நான் ஃபாதர் கிட்ட சொல்றேன், அக்காட்டையும் அத்தான்ட்டையும் மெதுவா சொல்ல சொல்லு. ஃபாதர் சொன்னா தான் கேட்பாங்க. சரி சரி, வா போ. என்னங்க இப்பெல்லாம் நமக்கு மீன் படுறதே இல்லைங்களே. என்ன பண்ணுறது பிலோமினா?